அடியே சிபா, வெளியில வாடி, வெளியில வா. வாடி, வெளியில வா. கதவை திற. தண்ணிய போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உன்னை அடிச்சு மூஞ்சி முறை உடைக்கல. என்னடி ரொம்ப பேசுற? தண்ணிய போட்டு வந்திருக்கேன். கதவை திரடி, கதவை திரடி. உன் மண்டைய ரெண்டா பொழந்துடுறேன். சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கேன். கதவை தர. ஃபுல் போதையில இருக்கேன். ஒழுங்கா கதவை திறக்கறியா இல்ல கதவை அடிச்சு உடச்சிட்டு உள்ள வரவா? சிவா, கதவை திரடி, கதவை தர. சபா, கனவா இது? கனவே ரொம்ப பயங்கரமா இருக்கே. இது உண்மையா நடந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நேத்து என்னடானா அந்த கொலகாரி சொல்லிட்டு போச்சு, உன் மாமா குடியாரேன், அந்த பொண்ணு கொடுக்காதீங்க, நீ பாத்துருக்க மாப்பிள்ள குடியாரேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அதை நினைச்சுக்கிட்டே படுத்தா இப்படி கனவு வருதே. மனசு ரொம்ப கவலையா இருக்கே. இது எப்படி மாமா கிட்ட கேக்குறது? உங்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையான்னு எப்படி கேக்குறது? நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் கேட்டு அவங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிருமே. என்ன பண்ணலாம்? கேட்காம இருக்க முடியல, மனசு உறுத்துது. என்ன செய்யலாம்? பேசாம போன் பண்ணி கேட்டுருவோம். ஜாட மழைய கேட்டு பாப்போம். அப்பதான் நமக்கு நிம்மதியா தூக்கம் வரும். சபா, யாருடா போன் பண்றது? ஹலோ, சொல்லு சிபா, நீதானா? மாமா தூங்கிட்டு இருந்தேன். சொல்லு சிபா, என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு மாமா, சாப்பிட்டாச்சு. நீங்க என்ன தூங்குறீங்களா? ஐயோ, தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சரி, அப்புறம் கூப்பிடுறேன். நீ எல்லாம் தூங்குங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அப்புறம் நான் ஃபோன் பண்றேன். சொல்லு சிபா, சொல்லு. மாமா எந்திரிச்சிட்டேன், தூங்கல. சரியா? சொல்லு, சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. இனிமே எங்கிட்ட தூங்குறது. அதான் உன் ஃபோன் வந்துருச்சுல, பேசு பேசு. என்ன ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற மாதிரி இருக்கு? என்ன ஏதோ கேட்க வர மாதிரி இருக்கே? எதா இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையும் மாமாட்ட கேட்டிருப்பா. நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. சரியா? எந்த விஷயமா இருந்தாலும் மாமா கிட்ட கேளு. சரியா? பதட்டப்படாம நிதானமா நல்லா பேசு மாமாட்ட, கலகலன்னு. சரி மாமா, சரி. அதெல்லாம் எதுவும் பதட்டப்பட மாட்டேன். ஒளிவு மறைவெல்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டேன். எல்லாத்தையுமே நான் கேட்டுருவேன். சரியா? ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். கேட்குறேன், சும்மா பொதுவா கேட்குறேன். ஏன்னா இந்த காலத்து பசங்க எல்லாருமே அப்படித்தானே, அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன் மாமா. சரியா? நீங்க ஏன் தப்பா நினைச்ச கூடாது. சரியா? என்ன சிபா, கேட்க வரத பார்த்தா ஏதோ பயங்கரமான ஏதோ ஒரு விஷயமா இருக்கே. என்ன கேட்க போறேன்னு தெரியல. பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு. சும்மா எதை வேணாலும் கேளு. அதெல்லாம் மாமா தப்பா நினைக்க மாட்டேன். சரியா? கேட்க வந்தா நல்லா டக்குன்ட்டு நல்லா தெளிவா கேளு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சரி, நான் கேட்குறேன். உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா என்ன? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் மாமா கேட்குறேன். தப்பா நினைச்சுக்க கூடாது. சரியா? உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்கீங்களா? வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? இருந்தா மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. என்ன சிபா, திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற? ஏன், என்னாச்சு திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல மாமா, சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். சொல்லுங்க, பயப்படாதீங்க. உண்மையை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். அப்படியா? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறியா? மாமா சின்ன பிள்ளைல என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்காங்க. சிபா, சின்ன பிள்ளைல எல்லாரும் தப்பு செய்யற மாதிரி நான் தப்பு செஞ்சிருப்பேன். புரியுதா? நான் இல்லைன்னு சொல்லல. நான் ரொம்ப யோக்கியமானவன், எந்த தப்பு நான் செய்யல அப்படிலாம் நான் உன்ட்ட போய் சொல்ல மாட்டேன். எல்லாரும் மாதிரியும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சில தவறுலாம் செஞ்சிருக்கேன். ஒரு சில தவறுகள் நான் செஞ்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப இல்ல. கடவுள் புண்ணியத்துல இப்ப மாமா எந்த கெட்ட பழக்கம் இல்லாம நல்ல பையனாத்தான் இருக்கேன். சரியா? அதெல்லாம் நீ எதுவும் பயப்படாத சிபா. இப்ப மாமாவுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்ல. சரியா? அதெல்லாம் பயபக்தியோட அதெல்லாம் வேலைக்கு போக வர்ற அந்த மாதிரிதான் மாமா இருக்கேன். சரியா? எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. நீ எதை பத்தியும் நினைக்காத, எதை பத்தியும் பயப்படாத. சரியா? சரி, நேத்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த தங்கம்மா கிழவி சவுண்டு ஓவரா கேட்டுச்சே. ஏன், என்ன சொல்லுச்சு உங்ககிட்ட? என்னமோ கல்யாணத்தை நிப்பாட்டி போடுவேன் யூங்கிற மாதிரி என் காதுல விழுந்துச்சே. என்ன சொல்லுச்சு அது? சும்மா இருக்காதுங்க. ஏன், என்ன சொல்லுச்சு அது? உன் பாட்டி தானே அது? உன் அம்மாவோட அம்மா தானே பாது தங்கம்மா? என்ன அப்படியெல்லாம் பேசுதே? ஏன், என்ன? மாமா, அந்த தங்கம்மா கிழவி எப்போதுமே அப்படித்தான். சரியா? யாரு குடும்பத்தையாச்சும் கெடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா, எங்க குடும்பத்திலேயே எங்க சொந்தத்திலேயே நிறைய பேருக்கு கெடுத்திருக்கு, நிறைய பேருக்கு அடி வாங்கியிருக்கு. அது திருந்தவே திருந்தாது. சரியா? அது இப்ப எங்க பக்கம் திரும்பி இருக்கு. நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதா, நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகவே கூடாது அப்படின்னு ஒத்த கால நிக்குது. எனக்கு
என்னமா வேற பக்கம் மாப்பிள்ளை பார்த்துட்டு வரேன் ஆயுதுன்னு சொல்லி தெரியுது ஊருக்குள்ள. ஆமா, அது பேச்செல்லாம் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, சரியா? அது பொழப்பே அப்படித்தான். ஆமா, ஆரம்பத்துல ஒண்ணு சொல்லும், அப்புறம் அப்படியே மாத்தி சொல்லும். ஆள் இருக்கும்போது அப்படியே சிரிச்சு பேசும், ஆள் இல்லாத நேரத்துல அப்படியே நமக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்யும். அது புத்தியே அப்படித்தான். இப்ப உங்களை நேர்ல பாத்துச்சுனீங்களே, என் மருமகனே என் மயனே ஆய் ஊயின்னு சொல்லும். நீங்க இல்லாத நேரத்துல அந்த பயலுக்கு பொண்ணெல்லாம் கொடுக்காதீங்க, வேற மாப்பிள்ளைய பாத்துட்டு வரேன், எனக்கு பிடிச்ச இடத்துல பொண்ணு கொடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லும். அது எப்பவுமே அப்படித்தான் மாமா. இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கோ தெரியல. சை, ஏன்னா இப்படி இல்லாம இருப்பாங்க? நான் கூட அந்த தங்கம்மா கிழவி ரொம்ப நல்ல கிழவி நினைச்சேன். இவ்வளவு மோசமான ஆளா இருக்கு. என் கண்ணுல பட்டுச்சுன்னா அடிச்சு கொண்டே ஓடி பாத்துக்க. என் பொண்டாட்டிக்கு வேற இடத்துல போய் மாப்பிள்ளை பாத்துட்டு வருமா? தொலைச்சு பிடிங்க தொலைச்சு. நான் ஊருக்கு வந்துக்கிறேன், அப்புறம் யார் என் முன்னாடி என்ன பேசுறாங்கன்னு பாத்துக்கிறேன். அப்புறம் இருக்கு அவங்களுக்கு ஆளப்பார் ஆள. சை, என்ன இப்படி எல்லாம் இருக்காங்க? இந்த மாதிரி ஆளெல்லாம் நமக்கு செட்டே ஆகாதுப்பா. இதுகிட்டலாம் கொஞ்சம் கவனமாவே இருங்க. சரி, கோவப்படாதீங்க மாமா, விடுங்க விடுங்க. அது எப்போதுமே அப்படித்தான். இதுதானே ஆரம்பம். இன்னும் போக போக அந்த தங்கம்மா பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. அந்த தங்கம்மா இன்னும் ஊருக்கு 2-3 பேர் இருக்காளுங்க, குடும்பத்துக்கு எடுத்தவளுங்க. போக போக நீங்க தெரிஞ்சுக்குவீங்க மாமா. இப்பதானே புதுசு உங்களுக்கு இதெல்லாம். விடுங்க விடுங்க, கோவப்படாதீங்க. சரி பாருங்க மாமா, இதை கேட்கலாமே உங்களுக்கு போன் போட்டேன். சரி பாருங்க, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, தோசை ஊத்தணும், தம்பி வந்துருவேன், அம்மா வந்துருவாங்க, நான் தானே சமைச்சு கொடுக்கணும், எனக்கு வேலை இருக்கு. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன் மாமா. நீங்க வேலை இருந்தா வேலையை பாருங்க, இல்லாட்டி படுத்து தூங்குங்க, சரியா? சரி பாருங்க, நான் போன் வச்சிடுறேன். சை, என்ன இப்படி இல்லாம ஒரு பொம்பளை இருக்கும்? பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்தாச்சு, இப்ப போய் வேற ஒரு பையனை பார்த்துட்டு வருவீங்குது. என்னென்ன பேசிட்டு இருக்காங்க தெரியலையே. சை, எங்க போன இந்த கொலகாரி? பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு நேத்தே சொன்னா, போய் பேசிட்டு வந்துட்டாலும் என்னன்னு ஒன்றும் தெரியல. இன்னும் எந்த தகவலும் சொல்லாம இருக்கா, வராம இருக்கா? எங்க போனான்னு தெரியலையே. அக்கா அக்கா, தங்கம்மாக்கா, என்ன பண்றீங்க? உள்ள வரலாமா? வாடி வாடி கொலகாரி, வா உள்ள வா. கதவு தான் திறந்துருக்கு, அப்புறம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? வா உள்ள வா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா. என்னாச்சு? போன விஷயம் என்னாச்சு? நேற்று பொண்ணு வீட்டுக்கு போனோம், எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு வேகமா ஓடுங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என் பேர் என்ன? கொலகாரி. நான் எடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டதில்ல, சரிங்களா? காரியத்தை கணக்கச்சிதமா முடிப்பா இந்த கொலகாரி. நேற்று போனி பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரே ஒரு குண்டையும் தூக்கி போட்டேன். அவங்க 2 பேர் தலையில இட்டி விழுந்த மாதிரி விழுந்துட்டாங்க, சரிங்களா? ஆமா, இன்னும் அடுத்தடுத்து இன்னும் நிறைய குண்டுகளை தூக்கி போடுவேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவங்க 2 பேரும் பிரிச்சிருவான், சரியாக்கா? நேத்து என்ன சொன்னா, பையன் ஒரு குடியாரன், தினமும் குடிப்பேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு விட்டேன். அதை கேட்டோன்னே இட்டி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க எல்லாத்துக்கும். அப்படியே மயங்கிட்டாங்க, தலையில அப்படியே 2 பேரும் தலையில கை வச்சுட்டாங்க. என்னடி சொல்ற? பாருடா, கொலகாரி எடுத்த குண்டுலயே 6 அடிச்சிட்டாளா? சரிடி சரிடி, அதனால தானே நான் உன்னை வந்து பிடிச்சி. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ தான் கரெக்டா வருவ. பரவாயில்லையே, குண்டுலயே நீ யாருங்கிறத காட்டிட்ட. சரி, டீய குடி டீய குடி. ரொம்ப புகழாதீங்கக்கா, எனக்கே வெக்கமா இருக்கு. இது என்ன இன்னைக்கே நேத்தா? நம்ம காலங்காலமா இதைத்தானே பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, நம்ம எல்லாம் பிறவிலே அப்படிக்கா, நம்ம ரத்தத்திலே ஓடும். ஒரு 2 குடும்பத்தை பிரிக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மூளை வேலை செய்யும்க்கா. ஆமா, கடவுள் நமக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூளையை கொடுத்துருக்காரு. சரிடி சரிடி கொலகாரி, டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தினமும் வா வீட்டுக்கு, வராம அப்படியே இருந்துடாத, சரியா? தினமும் என்கிட்ட வந்து நீ என்னென்ன செஞ்ச அப்படிங்கிறத எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரியா? ஆமா, மறந்துடாத. சரி, இந்த காசை கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்க, சரியா? நாளைக்கு சந்தைக்கு போகல, அப்படியே காய்கறி வாங்க, இந்த காசு செலவுக்கு வச்சுக்க. சரி தங்கம்மாக்கா, சரிக்கா சரிக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சதை நிறைவேற்றி தர்றது என் பொறுப்பு, சரியாக்கா? நீங்க பாட்டுக்கு நிம்மதியா ஜாலியா டீ பாத்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டுல இருங்க. சரி தங்கம்மாக்கா, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு, போய் வீட்டுல வேலையை பாக்குறேன். உங்களுக்கு அப்ப நான் என்னென்ன செய்றீங்கிறத உங்களுக்கு நான் தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், சரியா? அதை பத்தி நீங்க எதுவும் நினைக்க வேணாம். கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம வெற்றி பெறுவோம். கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம நினைச்சது நடந்துரும் நினைக்கிறேன். ஆஹா, நமக்கு நல்ல லாபம் இந்த தங்கம்மா கிளவிக்கிட்ட. அதை எதையும் சொல்லி நம்ம நல்லா காசு பாத்துடலாம். போடு போடு. இவ என்ன கொலகாரி, என்ன இங்க போயிட்டு வர? தங்கம்மா வீட்டுல இருந்து வர்றா, கையில வர காசு வச்சிருக்கா. எதுக்கு இங்க போயிட்டு வர்றா? என்னன்னு ஒண்ணும் புரியலையே.
இதுல தனித்தனியா இருந்தாலே குடும்பத்தை கெடுத்து போடுங்க. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து வேற தெரியுதுங்க. என்ன நடந்துச்சு ஒண்ணும் புரியலையே. விசாரிக்கணும். யாரு குடும்பத்தை கெடுக்க பிளான் பண்றாளுன்னு தெரியல. விசாரிப்போம். அடியே கொலகாரி, கொலகாரி, இங்க பாரு கொஞ்சம். ஐயோ, குண்டக்க பாத்து பிடிச்சே. இந்த சரோஜா காட்ட வந்து தப்பிக்க முடியாதே. நம்ம விஷயத்தை எல்லாத்தையும் வெளியே சொல்லி பிடிச்சுனா கையில வேற காசு வச்சிருக்கோமே. இதுட்டு இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும், இல்லாட்டி நம்ம பிளான்ல வேஸ்டா போயிருமே. ஓய் கொலகாரி, என்ன வாயை பொழந்துட்டு நிக்கிற? கையில காசு, இவ்வளவு காசு வச்சிருக்க? ஏது தங்கம்மா வீட்டுல இருந்து வெளியில வர்ற, காசோட வர்ற, என்ன விஷயம்? ஐயோ, இந்த சரோஜா காட்ட மாட்டிக்கிட்டீங்க. மக்களே, எப்படியாச்சும் இந்த அக்காட்ட இருந்து நான் தப்பிக்கணும். இந்த அக்காட்ட இருந்து எப்படி தப்பிப்பீங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.